பொண்டாட்டி ஒல்லியே வப்பாட்டி வாழ் ஒழுகாது. ஏன் பொண்டாட்டி ஒழுகன்னு ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? ஆமா பொண்டாட்டிக்கு ஒழுகுது வப்பாட்டி வடியுதான். அப்படி பாரு. பொண்டாட்டிக்கு ஒழுகலையா, பொண்டாட்டி ஒழுகே வப்பாட்டி வாழ்கனே. ஏன் நிப்பாட்டுறீங்க? வாகனத்தை தான் கேடுங்க. என்னது சொல்லியா? இன்னும் இல்லையா? எங்க செய்ய விடுறீங்க? 3 மணி 4 நீ பாத்தியா இல்லையா? என்னத்த இங்க நீ காலையில போய் போட்டாலும் போடாட்டியும் என்னத்த அட சம்பாரிச்சுனே. சரி காலையில போய் நீ பார்த்தாலும் பார்க்காட்டியும் அது என்னத்த குடும்ப வரவு செலவு கணக்கு வழக்கு. சரி இங்க கடைசி வரைக்கும் கடைசியில வரைக்கும் என்ன கடைசியில வரைக்காது ஐஸ் பெட்ல வச்சிருவா வருஷத்தான் கிடக்கும் தெரிய என்ன கடைசி வரையிலையும் கட்டின பொண்டாட்டி தான் நிச்சயம் பாத்துக்க. யாரு சொன்னது? நாங்க 4 பேரும் சொல்றோம். இப்படிதான் சொல்ற. வீடியோ கால்ல பேசிக்கிட்டே இருக்கிற. அதெல்லாம் அக்கா தங்கச்சின்னு. என்னமா அவங்க அக்கா தங்கச்சிகளா? இருக்கட்டும் இருக்கட்டும். பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும், வப்பாட்டியும் நல்லா இருக்கணும். அதுக்கு பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும், வப்பாட்டியும் நல்லா இருக்கணும். ஆமா 2 வண்டி வச்சு ஓட்டுவோம். எந்த வண்டியில ஆயில் லீக்கேஜ் புகை தள்ளுதோ அத ஓரம் கட்டி நல்ல வண்டியை ஓட்டுவோம். ஏனே ஒரு சின்ன சந்தேகம். என்ன? 2 போத்தலுது என்ன பண்ணலாம்? வேற வண்டியை மாத்தணும். அதுவும் போத்தலுது. அப்புறம் 3 ரோட்ல உட்காந்துக்கிட்ட கோட்டம் வாழ்வேள். பொண்டாட்டி மட்டும் தான் முக்கியம். வப்பாட்டி வச்சதாண்டா நான் ஓஹோன்னு இருக்கிறேன். அம்மா நான் வப்பாட்டி வச்சதுனால தான் 6 வீடு கட்டியிருக்கேன். 6 வீடு வித்தேன்னு சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வித்து இப்ப வாங்கிட்டேனே. எப்படி? அதாவது வப்பாட்டி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சரி நல்லா உழைக்கக்கூடிய பிள்ளைகளா வைக்கணும். நல்லா என்ன பிள்ளையா? உழைக்கக்கூடிய பிள்ளைங்க. டேபிள் மாதிரி. உங்க வப்பாட்டி என்ன வேலை செய்யுது? என்ன எனக்கு அந்த வாடை ஆகாது. பெட்டிக்காருக்கு இருக்குது. சரி நம்ம பொண்டாட்டினா நீ 6 மாசம் 6 மாசமா அப்படி சொல்லு. 100 நாள் வேலைக்கு மாசத்துல நீ முன்னேற முடியும். ஏன் வப்பாட்டி டீச்சரு. டீச்சரா? 1 லட்சம் ரூபாய் சம்பளம். 50,000 நம்மளுக்கு 50,000 அங்கிட்டு. சரி கணக்கு போட 6 வப்பாட்டி. அப்ப 3 லட்சம். அப்ப நான் ஓகோன்னு தான் போயிட்டு இருப்பேன். பொண்டாட்டியும் நல்லா இருக்கட்டும், வப்பாட்டியும் நல்லா இருக்கட்டும். ஆமா பொண்டாட்டியே வாழ்க, வப்பாட்டியே வாழ்க. பொண்டாட்டியே வாழ்க, வப்பாட்டியே வாழ்க. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டியே சேர்த்துக்கிற புண்ணிய வாழ்க வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி சேர்த்துருக்கு வப்பனுக்காரனுக்கு வணக்கம். காதலி சொல்லிட்டு மூட்டை பூச்சி மருந்து பூச்சி கைலாச போன வணக்கம். மத்தவங்க பெத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செஞ்சவங்க வணக்கம். வணக்கம். தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு தாறுமாறா பேசிக்கிட்டு மண்டைய உடைப்பவர்க்கு வணக்கம். தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு தாறுமாறா பேசிக்கிட்டு மண்டைய உடைப்பவர்க்கு வணக்கம். வணக்கமே எங்கள் வணக்கமே, வணக்கமே அன்பு வணக்கமே எங்கள் வணக்கமே. பேரன்பு கொண்ட பெரியர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலை ரசிக பெருமக்களே, இவ்வூர் நாடகமகர் ஐயாவர்களே, ஊர் தலைவர் ஐயாவர்களே மற்றும் கணமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காவல் காக்க வந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வர் ஐயாவர்களே மற்றும் கோவிலில் ஆட்டிக் கொண்டிருக்கும் பூஜாரி ஐயாவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்புக்குரிய அருமை சகோதரர் தொப்பமடியைச் சேர்ந்த ராஜ நடிகருமாகிய NV தம்பி மற்றும் வைர கவுண்டரை சேர்ந்த அன்பு சகோதரர் மாணிக்கம் அவர்கள் நாடக கலைகளின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா பப்புனுக்கார வெளியில் வந்தாச்சு. எங்க 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 பப்புனு? யார தெரியுங்க பப்புனு? நான் தாயா பப்புனு. காமெடியா? என்னை பார்த்தா பப்புனு மாதிரி தெரியலையா? சத்தியமா நான் தாயா பப்புனு. முகரைய பார்த்தா இப்படி தெரியலப்பா. எனக்கு தெரியும். என் முகரை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். அப்படி போடு. அதை தெரிஞ்சுக்கங்க. என்ன செய்யறது என் தலையெழுத்து அப்படி இருக்கட்டும். கூட்டம் வந்திருக்குதா இல்லையா? கூட்டமா இன்னைக்கு தானே கடல் போல இருக்கு. கடல் மாதிரினா தனியா கிடக்குதா? ஆமா 4 கப்பல் வாங்கி விடுவோம். 4 போட்டு வாங்கி விடலான்ட்டு கூட்டாத மாதிரி நிறைஞ்சிருக்குப்பா. ஒண்ணு கூட தெரியலையே. எப்படிப்பா தெரியும்? அதான் ஆபரேஷன் பண்ண வாக்கில வந்திருக்கிறியே. யாரு? நீதான் கண் ஆபரேஷன் பண்ணி விட்டு. நான் எப்ப ஆபரேஷனுக்கு போனேன்? அதான் கருப்பு கண்ணாடி போட்டுருக்கிறியே. அட எம்ஜிஆர் மாதிரி இருப்பான்னு போட்டு வந்தேன். அதான் எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரா? ஆமா ஆமா. எப்பா? போயா 5 மணிக்கு தான் எங்க மாட்டுக்கு வந்து ஊசி போட்டு விட்டு போனாரு. என்னது? ஆமா
அதானே பக்குன்னு ஆகி போச்சு. 5 மணிக்கு தானே சென ஊசி போட்டு போனாரு. சரி அது ஒன்றும் தெரியல. ஆஹா. அவுத்து விட்டு பாரு. அவுத்து விட்டு பார்த்ததுனால தான் 50,000 கடை. சரி கழட்டி விட்டு பாரு. போன வாயம் கொட்டா விட்ட மாதிரி. வாய் வாய் அப்படி சொல்லு. கூட்டம் இருக்குது பாத்துரும். ஆத்தாடி ஆத்தா ஏப்பா சிவன் ராத்திரி அன்னைக்கு கூட இவ்வளவு கூட்டம் இல்லையா? இன்னைக்கு ஜம்முன்னு இருக்குது. இப்படி கூட்டம் இருந்தா எனக்கெல்லாம் விடிய வரல கிருன்னு இருக்கும். என்னது மனுஷன். சரி சரி மனசு நல்லா இருந்தா தான் தொழில் பண்ண முடியும். தொழில்னா தொழிலாம். இந்த கண்ணாடி போடும் தாங்க தெரியல. நீங்க போட்டுக்குங்க. அத போடு. போடியா? ஆமா. சோறு தான் தின்னியா? ஏன் போடணும் கீழே போட சொன்னேன். அட மூக்குல போடியா? மூக்குல உள்ள போடு. மூக்குல போடியா? பாரு பாரு ஐயா மூக்குக்குள்ள உள்ளே துணிக்க சொன்னேன். மேலால மூக்கு மேலால போடியா? ஏய் செத்துப்பா மாதிரியா இருக்க. சரி இருக்கட்டும். சரி நம்ம போயிட்டுக்கலாமே. ஆமா தள்ளி பாப்போம். இல்லாட்டியும் தள்ளிதான் ஆகணும். ஆமா. ஏன் தெரியுமா? இந்த நாடகத்தை நீங்க பார்த்துருக்கலாம் பார்க்காம இருக்கலாம். இந்த நாடகம் என்னடா மதுரை பாண்டிச்சாமின்னு சொல்றாங்களே, இந்த நாடகம் என்ன நாடகம், நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டம் வந்திருக்கு. இந்த கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, மதுரையில் பாண்டிமணி கோயில் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் தெரியும். பாண்டிமணி கோயிலில் நடந்த ஒரு உண்மை சம்பவ வரலாறு தான் நாடகமாக நடத்த வந்திருக்கோம். வெள்ளைச்சாமி வெள்ளையம்மா இவங்க 2 பேருமே வேறு வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். அவங்க 2 பேத்துக்குள்ளே காதல் உருவாயிருது. இந்த காதலுக்கு வெள்ளையம்மாளுடைய அண்ணன் தம்பிகை 7 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சும் கூட இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஓடி போயிடுறாங்க. அப்படி போகும்போது பாண்டிமணிகிட்ட அடைக்கலம் கேட்குறாங்க. பாண்டிமணி என்ன சொல்கிறாரு, ஒரு 3.25 நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இடத்துல பாதுகாப்பாக இருங்க, வெளியில் வந்துடாதீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருந்தால் நான் பாதுகாப்பாக தரேன்னு பாண்டிமணி வாக்கு கொடுத்துட்றாரு. அதையும் மீறி இவங்க வெளியில் வந்தோடனே இந்த வெள்ளையம்மாளுடைய அண்ணன் தம்பி 7 பேரும் வெள்ளைச்சாமியை 7 வெட்டாக வெட்டி கொன்னுடுறாங்க. மறுபடியும் இந்த பாண்டிமணி என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு உயிரை கொடுத்து மறுபடியும் உயிர் எழுப்புறாரு. இன்றைக்கி அங்கே வெள்ளையம்மா வெள்ளைச்சாமி கோயில் இருக்குது. பாண்டிமணி கோயிலை தாண்டி அந்த கடைசிக்கு பைபாஸுக்கு ஓரத்தில் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓரத்தில் இருக்குது. அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாடகமாக நடத்த வந்திருக்கோம். விடிய வரல இதில் காமெடி அதிகமாக இருக்கும். யாரும் தூங்கிடக்கூடாது, வீட்டுக்கும் போயிடக்கூடாது. நான் என்ன இழிச்சவாயனா? அதுக்கு இடையில என்ன நடக்கும்னு நான் சொல்லலையே. நான் பாத்தியா கதை சுருக்கத்தை மட்டும்தான் சொன்னேன், முழு கதையை சொல்லலையே. உட்காந்து பார்த்தா தான் கதை புரியும். யாரும் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வை மாப்பிள்ள. ஆமா ஒரு கீதா எல்லாம் புதுசுதான் அண்ணா. கொஞ்சம் எப்போ வச்சு ஒண்ணு ரைட்டு போலாமே. தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து கொடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாவியிடம் உறவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாம் கண்ணும் பாடி ஒரு வளைத்தென்றல் தாளாட்டு அண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டா காவேரி பேர் வெற்று அகன்ற காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணுமிடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் பேர் நிறுத்தி சீர்திருத்தி கள்ளும் கனியால் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனே எங்கள் இதயக்கனே நீங்கள் எல்லாம் எங்கள் இதயக்கனே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள இளைஞரில் வாழ்வு முன்னேற நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற இங்கு நாள்
பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடும் ஏழை மலரும் முகத்தை பார்க்கும் போதும் இன்பமோ நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடும் ஏழை மலரும் முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பேராசையாலே வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை ஆசையால வந்ததில்லை சுயநலத்தமில்லை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி எங்கும் இல்லை அமைதி எங்கும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறு. காட்டும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காட்டும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேறு. நதியைப் போல நாமும் நடந்து பயன் பெற வேண்டும் கடல் அலையைப் போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியைப் போல நாமும் நடந்து பயன் பெற வேண்டும் கடல் அலையைப் போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டுமோ வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டுமோ வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் நாம் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் பயன் பெற வேண்டுமோ பயன் பெற வேண்டும் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு. இங்கு நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க உங்க கண்ண முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாடுகள் இல்லாமை இல்லை என்றாரே ஐயா 4 பேத்துக்கும் கொடுக்குறேன் என்னதை கொடுக்குற? வணக்கத்தை ஏன் தெரியுமா காலையில நானும் சேர்த்து உனக்கு கொடுக்குறேன். என்னமோ காலையில பழம் கொடுக்காம இருந்தா சரி அதைத்தான் சொன்னேன் சம் பழம் ம். உங்க 4 பேத்துக்கு ஏன் வணக்கத்தை கொடுக்குறேன்னா ஏப்பா. நீங்க 4 பேர் எனக்கு தெய்வம் சரி. ஆனா நம்ம அத்தனை பேத்துக்கு தெய்வம் ஆ. உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் உண்மையாலுமே ஏன்னா அவங்க முதலாளிங்க நம்ம தொழிலாளிங்க ஆமா தொழில் செய்ய வந்திருக்கிறோம் வந்திருக்கேன். முதலாளிங்க எங்க கிட்ட வேலையை வாங்கணும் வாங்கணும் நீங்க இந்த நாடகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க விடிய வரலும் பாருங்க காமெடி தான் பூராமே விடிய வரலும் கக்கப்பக்க நீங்க பாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் யார் வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம பாட்டு கதைக்கு போயிட்டு இருப்போம் முந்தா நாள் ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்ன பெரிய காரியமா? என்னங்க பெரிய காரியத்திலே இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் கற்பழிப்பா? அதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க கொள்ளை அடிச்சுட்டாங்களா அவன் வப்பாட்டியை கூட்டி போயிட்டானான்னு கேட்குறேன் நீ கொள்ளை அடிச்சிட்டியான்னு கேட்குற எனக்கு ஏதியா வப்பாட்டி ஏன் என் மானத்தை வாங்குறீங்க கரகம் ஏய் அது எங்க அண்ணன் மகையா ஏய் அது எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும் என் குடும்பத்தை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்களை யாருனாலும் தடுக்க முடியாது என் பொண்டாட்டியை பார்க்கவே எனக்கு நேரம் பத்தல இதுல வப்பாட்டி வேற ஏய் ஆனா இருந்தாலும் நீ இவ்வளவு உண்மை சொல்லக்கூடாது. மைக்கு என்ன செய்யறது நம்ம தலையில தந்த மாதிரி ராத்திரி பூரா கூத்தாட வேண்டியது பகல்ல போய் தூங்க வேண்டியது வீட்டுக்கு போறதுக்கு 12 மணி ஏய் பகல்ல போய் நீ தூங்குற என்னமோ அத நான் ஊர்ல கேக்குறேன். சரி நீ கேட்காத விடு கதையை கேளு எங்க ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா என்ன? முந்தா நாள் நாடகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் சரி. இறங்குனேன். எங்க ஊர் தலைவரை என்னை பார்த்துட்டாரு ஆ. பார்த்தனே தம்பிக்கு வாடா ஐயா அப்படின்னாரு சரி. நானும் என்னங்க ஐயா அப்படின்னு ஆ. தம்பி இந்த 100 நாள் வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க சரி. 100 நாள் வேலைக்கு கணக்கு புள்ள லீவ் போட்டாரு ஆ. அதனால ஒரு நாளைக்கு கணக்கு புள்ள வேலை வருனாரு அடடா இது நல்ல வேலையா இருக்க. ஏய் நமக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் சான்ஸ் கொடுனே. என்ன அது அந்த கணக்கு புள்ள. வேலை பார்க்கறதுக்கு. உள்ளே வேலை பார்க்கறதா வந்தீங்க வரனே 5 மாசம் ஆச்சுனே. அவன் முகரைய பாரு ஏய் கணக்கா புள்ளைய வேலை பார்க்கறது இல்ல கணக்கு புள்ள வேலை பார்க்கறதுன்னா கணக்கு எழுதுறது அந்த வேலை மசரோட நமக்கு வேணாம். ஐயோ கணக்கா புள்ளைய வேலை பார்க்கறதுன்னு நினைச்சுக்கிட்டான் போல இருக்குது இந்த பையன் கணக்கு புள்ள வேலை பார்க்கறது நான் சொன்னேன் ஐயா நாடகத்துக்கு போய் நான் இப்பதான் வந்தேன்
என்னால முடியாது வேற ஆள பாருங்க அப்படின்னு. சரி. தம்பி வேற ஆளு சரிப்பட்டு வராது. ஆனா கொஞ்ச நேரம் பாரியா வையம்பட்டி வரல போயிட்டு வர்றேனாரு. அவர் ஏதோ வேலை இருந்திருக்குது. அடிக்க ஒரு விஷயம் எதுக்கு அவர் வையம்ட்டு வராரு? எதுக்கு போறாரு நம்மளுக்கு என்ன தெரியும், அவரை தான் கேட்கணும். சரி போயிட்டு வாங்கியான்ட்டு நானும் வேலை கிளம்பிட்டேன். இந்த 100 நாள் வேலைக்கு போறவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, காலையில வேலை 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறாங்க, சோ தாக்குறாங்க, சரி, டிஃபன் பாக்ஸ்ல அமைக்க எடுத்துக்கிறாங்க. அப்புறம் 2 லிட்டர் வாட்டர் கன்னு 2 எடுப்பாங்க. ஒண்ணுல கல்லு ஒண்ணுல சாராயம் பிடிக்க. அட அது இல்லையா, பாத்தியா கிரகத்தை பாத்தியா தலையெழுத்த. ஒரு வாட்டர் கேன்ல பச்சை தண்ணி, இன்னொரு வாட்டர் கேன்ல புளிச்ச தண்ணி, அதான் நீராகாரம் எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் மண்வெட்டிய பார்க்கணும், எத்த தண்டிங்கிற இவ்வளோ அகலம் இருக்கும். அது என்ன அவ்வளவு அகலம் காட்டி துருண்ட காமிக்கிற? அவ்வளவு அகலமா இருந்தது இவங்க செஞ்ச வேலையில தேஞ்சு முட்டுண்டா வந்துடும். ஓ மம்டி தேஞ்சிருச்சு. சரி, ஒண்ணு எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் இந்த மண்ணள்ளி கொட்டுறதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, தின்னுகிட்ட பயிலுக போல இருக்குது. அப்புறம் கார சட்னி. கார சட்னி இல்லையா, கார சட்டி. என்ன வேற சாந்தி சட்னி? சாந்தி சட்டியிலேயே இருந்தீங்க. அது உனக்கு தங்கச்சி வேணும்னே. சாந்தி சட்டி இல்லையா. பாரு, முதல் 125 இப்ப 85க்கு மாறிடுச்சு. குறைஞ்சிருச்சோ? என்ன சட்டியா? அதை யாபகப்படுத்தாத. கார சட்டி, இரும்பு சட்டி ஒண்ணு எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா ஜாமானையும் தூக்கி அதுல வச்சுக்கிட்டு இவங்க ஒய்யாரமா நடந்து போவாங்க வேலைக்கு. அப்படி கொண்டு போய் இறக்குவாங்க. குளத்துக்குள்ள இறக்கி வச்சோன்னே மண்வெட்டிய கையில பிடிச்சிட்டு உள்ள இறங்கி சேவிங் பண்ணுவாங்க. பாரு, சேவிங் பண்றா மம்டிலியா? மம்டியில சேவிங் பண்ணுவாங்களா? நீங்க எந்த சேவிங்க நினைச்சீங்க? நீ எந்த சேவிங்க சொல்ற? தவறா நினைக்க கூடாது. சேவிங் பண்ணா வலிக்குதா? அதே மாதிரி குளத்துல புல்லு முளைச்சிருக்கும், அந்த புல்ல செதுக்குவாங்க. சரி, சேவிங் பண்ண மாதிரி அந்த புல்லும் சாக கூடாது. இவங்க கொண்டுட்டு போன மண்வெட்டியும் தேய கூடாது. இவங்க கையும் வலிக்க கூடாது. சரி, அப்படியே சுரண்டி எடுப்பாங்க. 2 தட்டு மண்ணுதே வரும். அந்த 2 தட்டு மண்ணள்ளி கொண்டு போய் கரையில கொட்டிட்டு அங்க இருந்து உள்ள இருக்கிற அந்த அம்மா கூப்பிடும். எப்படி? அடியே மோக்காயி, அடியே கோமதி, நீ உட்காருமா. அங்க ஒரு மூக்காய் இருக்கும் போல இருக்கு, எனக்கு தெரியாம போச்சு. நீ உட்காருமா, நான் எங்க ஊர் மூக்காய் சொல்றேன். மூக்காயின்னு கூப்பிட்டோன்னே லவக்குன்னு எந்திரிச்சு நிக்குது அந்த அக்கா. அடியே சித்தரா அப்படின்னு கூப்பிட்டோன்னே என்னடி அப்படிங்க இந்த அம்மா. சரி, அடி புளிச்ச தண்ணியை கொஞ்சம் எடுத்துட்டு வாடி அப்படிங்க. என்ன தண்ணிய? புளிச்ச தண்ணி. இந்த அம்மாவை கொண்டு போய் கொடுத்துரும். குடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. 2 தட்டு மண்ணுதான் வேலை. என்ன அப்புறம் வேலை செய்ய மாட்டாங்களா? அப்புறம் என்ன செய்வாங்கன்னு பாரு. எப்படி? அப்படியே சுத்தி முத்தி பாப்பாங்க. சரி, எங்கடா வேப்ப மரம் இருக்குது, எங்கடா புளிய மரம் இருக்கணும், தூக்கு போட்டு தொங்கவா. அப்புறம் எங்க மரத்தை பார்த்தா எங்க பாப்பாங்க? நிழல்ல போய் தூங்கய்யா. தூங்கவா? சில பேருக்கு தூக்கம் வரும், தூங்கிடுவாங்க. ஒரு வேலைக்கு வந்துட்டு யாராவது தூங்குவாங்களா? நீ அங்க போய் பார்த்தா தானே தெரியும். சில பேருக்கு தூக்கம் வரும், தூங்குவாங்க. சில பேருக்கு தூக்கம் வராது. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? என்ன? வீட்டுல இருந்து போகும்போது தாயக்கட்டை கொண்டுட்டு போவாங்க. தாயக்கட்டையா? கொண்டு போய் குளத்துக்குள்ளதான் உருட்டு. குளத்துல போய் ஊட்டுறாங்களா? நீ குளத்துல உருட்டி பாரு மாப்பிள்ள, நான் எப்படி இருக்குன்னு தெரியும். உனக்கு அனுபவம், நீ உனக்கு தான் தெரியும். சில பேருக்கு அந்த விளையாட்டும் பிடிக்காது. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? என்ன? முன்னாடி ஒரு 4 செட்டியை போட்டு ஒரு அம்மா உட்காந்துக்கும். 4 சட்டியா? அடிக்கிற வேலைக்கு இங்க ஒண்ணு போட்டாலே எல்லாம் வேகுதுன்னு 4 சட்டி வேற போடணுமாக்கு. கிரகத்தை எப்ப பார்த்தாலும் அந்த நினைப்புலயே இருப்பாங்க போல இருக்கியா. இதானே சொன்ன 4 சட்டின்னு. 4 ஜட்டி இல்லையா, 4 சட்டி. ஓ, 4 சட்டி, கார சட்டி. முன்னாடி போட்டு ஒரு அம்மா உட்காந்துக்கும். சரி, இங்கிட்டு இன்னொரு 4 சட்டியை போட்டு இன்னொரு அம்மா உட்காந்துக்கும். முன்னாடி உட்காந்துருக்கிறமா அப்பதான் மெதுவா விரிக்கும். என்னத்த வாய பாரு, என்னத்த தலைமுடி அப்படி விரிச்சு போட்டோன்னு இந்த அம்மா பேன் பார்க்க ஆரம்பிக்கும். பேன் பார்க்கும்போது சும்மா பாப்பாங்க. எப்படி? 2 பேரும் பேசிக்கிட்டே பேன் பாப்பாங்க. ஏண்டி மூக்காய், நேத்து உன் புருஷன் பக்கத்து வீட்டுல போய் விளக்கமாத்துல அடி வாங்கினா நம்மள அப்படின்னு ஒரு குத்து. இந்த அம்மாவுக்கு சொல்லணும், சூடு ஏறிக்கும். சரி, இவன் நம்ம புருஷனை பத்தி தப்பா பேசுறாளே. திருப்பிட்டு இந்த அம்மா சொல்லணும். எப்படி? ஏண்டி என் புருஷன் மட்டும் தான் பக்கத்து வீட்டுக்கு போனானா உன் புருஷனை தான் நேத்து நான் பார்த்தேன். ஆமா, அந்த இலை எடுத்தானா நேத்து பாரு, நம்ம கோவக்காப்பட்டியில நம்ம காசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி நாடகம் வச்சிருந்தாங்க. சரி, நாடக கூடத்துல ஒரு பொம்பளை மடியில உன் புருஷனை தான் படுத்து கிடந்தானா, அப்படியே திருப்பி விட்டுறான். சரி, இங்க 100 நாள் வேலை முடியுதா இல்லையா? சட்டி ஜாமான புறம் தூக்கிட்டு
ஜாமானையா அட சட்டிய சத்திய தூக்கிட்டு இருந்தம்மா வேகமா வீட்டுக்கு போகும். சரி கொண்டுட்டு போனோடனே வீட்டுக்கு முன்னாடி போட்டு திட்டீர்னு திட்டீர்னு வீட்டுக்காரரு வீட்டுக்குள்ள இருப்பாரு. நம்ம வீட்டுக்காரு என்னடி சத்தம் அப்படிம்பாரு. ஆ, இந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோவம். ஏனே ஏன்டா கட்டை தின்னு, ஆ. ஏன்டா மான கட்ட வேலை, ஏன்? ஏன்டா ரோசம் கட்ட வேலை, ஓ, நீ எல்லாம் ஏய். சோத்தத்தை திங்கிறியா, என்ன நல்லா சோத்தை கேளு. விட்டு வேற எதுவும் திங்கிறியா, இங்க வா, சைக்கிள் ஏன்டா வா. கட்டை தின்னு. டேய் ஏய். நல்ல மரியாதை உங்களுக்கு அப்புறம் ஏன் கட்டியா திங்காட்டி அதை கரைச்சிட்டுன்னா என்ன ஒண்ணு இல்ல இப்பெல்லாம் விக்கிக்குது உடச்சு விட்டு தான் ஏனே திங்கிறது. என்னையான திட்டின நான் என்ன அப்பட்டிக்கிட்டே குட்டி போயிட்டேன் ஏய் ஒன்னே திட்டலையா, ஆ. அந்த அம்மா அப்படி வீட்டுக்காரர திட்டம். ஓஹோ அவர் வீட்டுக்கார ஆ. சரி 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 அப்படி திட்டுனா ஒரு ஆம்பளைக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா தூக்கி போட்டு குத்துவாருவார் அந்த அம்மாவை. எதுல வீட்டுல ஏனே ஆ. கும்பல் ஒரு கும்பல் சேர்த்துருக்குமா அதுக்கு அட வாசப்படியிலே குத்துவாருங்கிறேன். ஏனே வாசப்படி இல்லையா ஆ. ஏனே ஆ. வாசப்படியில அட வர்றவங்க போறவங்க ஊரை பார்த்துட்டு தான் போவாங்க. அப்புறம் வாசப்படியில போட்டு குத்துனாருன்னா ஆனா குத்த நிறுத்த மாட்டாரு, குத்திட்டு தான் கிடப்பாரு. ஆனா நல்லா இருந்திருக்கும்னே. என்ன நல்லா இருந்திருக்கும். வாசப்படியில தூக்கி போட்டு குத்துனாருன்னா அவன் மொகரைய பாரு. அந்த குத்து இல்லையா, அந்த அம்மாவை தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன் அப்படி விளக்கமா சொல்லி அட தூக்கி போட்டு குத்துறதுன்னா அதுக்கு பேர் தான் ஐயா குத்துறது. அப்படி ஒரு பொம்பளை அடிச்சா பொம்பளை வீட்டுல இருக்குமா? பிறந்த வீட்டுக்கே கிளம்பிடும். சரி இந்த 100 நாள் வேலைக்கு போறது எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு சொல்லு. ஏனே சம்பாதிக்குதாப்பா. நல்லா சம்பாதிக்கணும் குடும்ப ஒட்டிய பாக்கணும் ஆமா. பிள்ளை ஒட்டிய நல்லா வளர்க்கணும் அதுக்கு தான் போறாங்க வேற எதுக்கு போறாங்க? நல்லா சம்பாதிக்கணும், நொட்டணும், ஆ. பிள்ளை குட்டிய பாரு. பார்க்கணும். ஐயா அப்புறம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதே தவறு. என்னது 100 நாள் வேலைக்கு போறது எதுக்குன்னு என்கிட்ட கேளு. எதுக்கு அங்க போனாதான் ஊர்ல இருக்கிற குடும்பத்தை பூரா கெடுக்க முடியும். டேய் ஆமா ஊர்ல உள்ள கும்ப கெடுக்கவா போறாங்க உண்மையாலுமே அங்க ஏன் தெரியுமா, ஏன் ஊர் போறனே பூரா அங்கதான் பேச முடியும். எப்பன்னு இதை ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? ஏன் என் குடும்பம் கெட்டு போனதுக்கு காரணமா தான் ஐயா. சரி சிரிக்காம சொல்லணும் அழுகுறையா? அழுகுறியா ஆ. ஏனே போன வருஷம் வைகாசி மாசம் சரி 2ஆம் தேதி ஆமா காலையில 9 மணிக்கு எனக்கு கல்யாணம். உனக்கு ஆமா சாயந்தரம் 4 மணிக்கு நாளத்துக்கு போயிட்டேன். ஆமா நான் தான் தாலியே எடுத்து கொடுத்தேன் உனக்கு ஆமா இவன் தான் எனக்கு தாலி எடுத்து கொடுத்தேன். தாய்மாவி நான் தானே உனக்கு அதைத்தான் நானும் சொல்றேன். ஆ. எடுத்து கொடுத்தோன்னே அன்னைக்கு பாரு கல்யாணம் முடிஞ்சு போச்சா, சரி நாடத்துக்கு போக ஆ, வந்து தூங்க தூங்க 2 மாசம் ஓடிடுச்சு. சரி இந்த அன்னைக்கு ராத்திரி நடக்கும், அதுக்கு பேருனா ஏனே முத அளவு முத இளவா, ஆ, முதல் இரவு. இந்தனே ஆ, சாந்தி மூத்திரம்னே சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம் நீ என்ன அங்கேயே போற சி சாந்தி முகூர்த்தம் ஆ. அதெல்லாம் நடக்கல. சரி நாடத்துக்கு போக வந்து தூங்க. 4 மாசமா ஆ. ஏனே ஏய், உன் பக்கத்து வீட்டுக்காரன் நானு ஆ. ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு நான் ஒரு நாள் லீவ் போட்டு நான் பாட்டுக்கு நான் இருந்திருப்பேன்ல ஒண்ணும் தவறல, உனக்கு அக்கா தான் வேணும், போயிட்டு வரலாம். சி ஆமா ஆ. இப்படியே இருக்கவும் ஆ. என் பொண்டாட்டிக்கு சங்கடமா இருந்திருக்குது. சரி எங்க அம்மா 100 நாள் வேலைக்கு தான் போனாங்க. போய் என் பொண்டாட்டி போய் எங்க அம்மாட்ட கேட்டிருக்கா, என்னானு எத்த வீட்டுல இருக்க சங்கடமா இருக்குது, ஆ, நானும் உங்க கூட வேலைக்கு வர்றேன். வேலைக்கு ஆனா புது மருமக வேலைக்கு வர்றேங்கிறாளா? அவன் எத்தனை நாளைக்கு வீட்டுல இருக்க ஒரு ஆ. ஆ. வாடி போலான்னு எங்க அம்மா கூட்டி போயிட்டாங்க. சரி அங்க போனோன்னு இந்த பொம்பளைக்கு வாய் சும்மா இருக்க கூடாது. எப்படி என் பொண்டாட்டிட்ட கேட்டிருக்காங்க, என்னானு என்னடி புது பொண்ணு மாதிரி இருக்கிறேன்னு. ஆஹா நான் தான் 2 தொங்க விட்டுருக்கிறேன், என்ன என்ன ஏய் தாலியும் குண்டுமியா. தாலி குண்டுமா ஆ, பார்த்தோன்னே ஆமாங்க நான் புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறேன்னு என் பொண்டாட்டி சொல்ல. நம்ம பொண்டாட்டி சரி 6 மாசம் வச்சுக்கோ விடு. சரி அதுல ஒரு கிழவி சும்மா இருக்க கூடாது. ஆ, ஆ, அண்ணே பூ கொடுக்குறாரு வாங்கிக்க என்ன குடிச்சுக்கிட்டே குடுக்குறீங்களா? டேய், குடிச்சிட்டு கொடுக்குறாரு வெக்கமா இருக்கும் போல் இருக்குது. ஆமாமா அப்படி சொன்னோன்னே ஆ. இந்த கிழவி சும்மா இருக்க கூடாது. சரி ஏன்டி உன் புருஷன் என்னடி வேலை செய்யறான்னு என் பொண்டாட்டிட்ட கேட்க. ஓ பொண்டாட்டிட்ட ஆ. சரி என் பொண்டாட்டிக்கு பெருமை தாங்க முடியல. ஆஹா என் பொண்டாட்டி என்ன சொல்லியிருக்கு, என்ன என் புருஷன் நாடகத்துல பப்புன்னு போடுறாரு, பப்புன் போடுறாரு பப்புன்னு நொட்டுறாரு. என்ன உன் முன்னாடி சொன்ன பப்புன் போடுறாரு அது இல்லையா, பப்புன்னு வேஷம்